ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 30வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சிசியோட அப்பா தன்னோட 3 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு 3 பேரும் பழி வாங்க போக கூடாது அப்படின்னு ப்ராமிஸ் வாங்குறாரு. ஆனா 3 பேருமா சேர்ந்து முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அப்பா மூத்த பொண்ணு அவங்க அக்காவை பார்த்து, இங்க பாருமா, நீயும் ஒரு அம்மாவாயிட்ட, அதனால ஒரு அப்பாவா குழந்தைங்க உயிரை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல, அவங்க கிட்ட நம்ம போட்டி போட முடியாதுன்னு சொல்ல, பெரிய பொண்ணு அழுதுட்டே நான் பழி வாங்க மாட்டேன் சத்தியம் அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்த நேரா வந்துட்டு அவங்க அண்ணன் கிட்ட போறாரு. உடனே அண்ணாவும் சொல்லிக்கிட்டு இருக்கான், இல்லப்பா நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு, ஒரு மகனா நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமை உனக்கு நிறைய இருக்கு, அதை செய்யணும் அப்படின்னா நீ பழி வாங்க போக கூடாது, இல்லனா வந்து ஃபேமிலி ரெஜிஸ்ட்ரியில இருந்து உன் பேரை எடுத்துருவேன்னு சொல்ல, வேற வழியே இல்லாம சிசியோட அண்ணாவும் நான் பழி வாங்க மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டு அழுதுட்டே அங்க இருந்து போயிடுறான். சிசி பாக்குறா, என் பேரை நீங்க ரெஜிஸ்ட்ரியில இருந்து கூட இருக்கலாம், நான் கவலைப்பட போறது கிடையாது, என் அம்மா ஆத்மா நிம்மதியா இருக்கணும்னா நான் பழி வாங்கியே தீருவேன்னு கத்த ஆரம்பிக்க, ராஜாவோட தங்கச்சிமா அந்த அம்மாவை நம்ம எப்படி பழி வாங்க முடியும், அந்த அம்மா விரல்ல சொடுக்குச்சுன்னா போதும் நம்ம கதை எல்லாமே ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிரும், அதுவும் இல்லாம ஆயுதம் எடுத்துட்டு நம்ம பக்கத்துல கூட நீ போக முடியாது, உனக்கு புரியுதா இல்லையா, இதனாலதான் இந்த விஷயத்த நான் இத்தனை நாள் மறைச்சு பொத்தி வச்சிருந்தேன், நமக்கு வேற வழியே இல்லம்மா புரியுதா அப்படின்னு உன் அம்மா உன்னை கொஞ்சம் கூட யோசிச்சு திட்ட மாட்டா, உன் அம்மா உன்னை நினைச்சு நீ பழி வாங்கிடாத, சந்தோஷமா இருந்தா நினைப்பான்னு அவங்க அப்பா ஒரு பக்கம் அழுகுறாரு. சிசியும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா. இங்க நம்ம ஜின்ன அவங்க அப்பா கூப்பிடுறாரு, 2 பேரும் ஒரு மேட்ச் போட்டு பாக்கலாமா அப்படின்னு 2 பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜின்னு கிட்ட அவங்க அப்பா அப்படியே ராஜா பேச்ச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருப்பா, உனக்கும் சிசிக்கும் ஜாதக பொருத்தம் கொஞ்சம் சரியில்லைங்கிறதால 2 பேரும் சேரக்கூடாதுன்னு ஜோசியர் என்கிட்ட சொன்னாரு. ஆனா அதை சமாளிக்கிற விதமா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நீ கூடவே இளவரசியையும் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட, மூத்த இளவரசி பொண்ணையும் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், ஜாதகத்துல இருக்க தோஷம் பேலன்ஸ் ஆயிடும் சொல்லியிருக்காரு. எனக்காக இதை பண்ணக்கூடாதான்னு கேட்க, என் வாழ்க்கையில நான் ஒரு பொண்ணை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன், அந்த பொண்ணு சிசி மட்டும் தான், யார் என்ன சொன்னாலும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஜின் அங்க இருந்து போயிடுறான். இவன் மனுஷனா கல்ல அணை தெரியல, என் பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா திட்டுறதா என்னன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. இங்க மூத்த இளவரசி கிட்ட அந்த வேலைக்கார லேடி வந்து மண்டி போட்டிருக்காங்க, நீங்க குழந்தையா இருக்கும் போது நைட்டு உங்களுக்கு பயத்துல கனவுல தூக்கமே வராது, அப்ப உங்களை கையில தூக்கி வச்சு நான் தான் தாலாட்டு பாடி தூங்க வைப்பேன், அதுக்காகவாவது எனக்கு கொஞ்சமாவது நீங்க மன்னிக்கலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு, நான் நானும் பத்திலாம் எதுவுமே சொல்லல, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அதுவும் இல்லாம ஜின்னு இருக்காரு, அவர்கிட்ட நான் வாயை திறந்து எதுவும் பேசலங்கிறதால உங்களை கண்டுபிடிச்சு உங்க பக்கத்துல அவரால் வரவே முடியாதுன்னு வேலைக்கார லேடி சொல்ல, ராஜாக்கு பல பசங்க இருக்காங்க, அதுல ஒருத்தன் தான் ஜின்னு, அதுவும் பக்கத்திலே வளராம தூரமா எங்கேயோ வளர்க்கப்பட்டவன், அவனுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் இந்த அரண்மனையில கிடையாது, போய் அவனுக்கு நான் ஏன் பயப்பட போறேன், அவனுக்கு தெரிஞ்சா கூட அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, இந்த சிசியை தான் அம்மாவை அனுப்பின மாதிரியே அவளையும் அனுப்பிடலான்னு பார்த்தா போக மாட்டேங்கிறா, அவளுக்கு வேற ஏதாவது நான் மிச்சம் வச்சிருப்பேன் அதை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனா உன்னை என்ன பண்றதுன்னு தான் தெரியலன்னு கேட்க, இத்தனை வருஷமா நான் உங்களை பத்திரமா பாத்துட்டு இருக்கேன், நீங்க ப்ளீஸ் என்ன போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுற கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலைக்கார லேடி கேக்குறா. இந்த டீய குடி அப்படின்னு இளவரசி ஒரு டீய வர வைக்க, இதுல கண்டிப்பா விஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு மசாஜ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் எப்பவுமே நல்லா மசாஜ் பண்ணுவேன்ல, அதை பத்தி யோசிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு இந்த நாள் சேவை பண்ணதுக்கு அது ஒரு புண்ணியமா போகும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை குடிச்சிட்டு அந்த லேடி அப்படியே மயங்கி விழுந்துட்டா. இளவரசி பாக்குறா, விஷமே வைக்கல மயங்கி விழற, சும்மா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க நிறைய, அதுக்காக தான் ட்ரீட் கொடுத்தேன், ஆனா நீ நிறைய ஹெல்ப் பண்ணதுக்காக தான் அந்த தடவை டீயோட விட்டேன், அடுத்த தடவை உயிர் தப்பிக்காதுன்னு சொல்ல, ரொம்ப நன்றி இளவரசி அப்படின்னு வேலைக்கார லேடி கத்த ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஜின்ன காட்டுறாங்க. ஜின்னு கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் வரான், வந்து இங்க பாருங்க, நீங்க பிறந்தப்போ உங்க பர்த் சார்ட்டை யார் எழுதுனா அப்படின்னு தகவல் வந்துருச்சு, வேற யாரும் இல்ல சிசியோட அப்பா தான்னு சொல்ல, ஜின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். சிசியோட அப்பாவை பாக்குறதுக்கு வர சொல்லிடுறான். அவரும் வெயிட் பண்றாரு. ஜின் அந்த இடத்துக்கு நேரா கிளம்பி போறான். எப்படி அங்கிள் இருக்கீங்க, உட்காருங்க அப்படின்னு கேட்டு உட்கார வச்சுட்டு, என் பொண்ணுக்கு நல்ல நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா, ஆனா இப்ப எப்படி மாட்டிக்கிட்டா பார்த்தல அப்படின்னு கேட்டுட்டு, இதனாலதான் நான் உண்மையை மறைச்சு வச்சிருந்தேன்னு சொல்ல, ஜின்னு பாக்குறான், எனக்கும் அப்படிதான், அவளுக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கணும், நானும் நிம்மதியா தான் வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி சில வேலைகள் எல்லாம் முடிக்க வேண்டியதா இருக்கு, ஆனா என்னோட ஜாதகத்தை யார் எழுதுனா அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன், தேடிக்கிட்டு இருந்தேன், உங்க பேர் இதுக்கு முன்னாடி வந்திருக்குன்னு சொல்ல, ஆமா உன் ஜாதகத்தை நான் தான் எழுதினேன், உண்மையாவே எல்லாரும் நினைக்கிற மாதிரி உன்னோடது துரதிருஷ்ட ஜாதகம் கிடையாது, பெரிய அதிர்ஷ்டக்கார ஜாதகம், ரொம்ப நல்ல நட்சத்திரம் உனக்கு இருந்தது, அந்த மாதிரி 1000த்துல இல்ல லட்சத்துல ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், அன்னைக்கு நான் கணிச்சு எழுதிட்டு இருக்கும் போதுதான் மத்த ஆளுங்க வந்தாங்க, வந்து என்கிட்ட கேட்கும் போது இன்னைக்கு கண்டிப்பா வந்துட்டு 7வது இளவரசர் பிறந்துருவாரு, நாள் இவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க நான் சொன்னேன், இன்னும் பிறக்கல பிறக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அதுக்கப்புறமா நான் அவங்க கிட்ட டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டு என்னோட வேலையை பார்க்க போயிட்டேன் அப்படின்னு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. சிசியோட அப்பா மறுபடியும் வந்து பாக்குறதுக்குள்ள அவர் எழுதின நோட்ஸ் எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு பக்கத்துல இருக்க ஒருத்தர் கேட்க,
இங்க பாரு ஏற்கனவே போர்ல தோத்துட்டு இருக்காங்க, நானும் நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அங்க போயிட்டு யார் தளபதியா இருக்கிறதுன்னு பார்த்தா மூத்த இளவரசியோட புருஷன் தான். இப்பவும் பார்த்து இந்த மாதிரி நம்ம போர்ல தோத்து போயிட்டோன்னு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு அசிங்கமா போயிரும் மூத்த இளவரசியோட புருஷனுக்கு. அதனால அவங்க ஐடியா பண்ணி பழைய வேற யார் மேலயோ போகணும்னு முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு பிறந்திருக்க 7வது இளவரசனுக்கு துரதிருஷ்ட ஜாதகம் சொல்ல வச்சுட்டாங்க. அதுவும் இந்த 7வது இளவரசனோட அம்மா அடுத்து பெரிய ஆள் ஆகிறதுக்கு, ராணி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அதுவும் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. சோ ஒரே கல்லுல 2 மாங்கா. இந்த ஜின்னோட ஜாதகத்தை மட்டும் கேவலமான ஜாதகம்னு சொல்லிட்டா பழியும் தப்பிச்சிடும் அவங்க புருஷன் மேல இருந்து. அதே மாதிரி ஜின்னோட அம்மாவும் பெரிய ராணி ஆக மாட்டாள் அப்படின்னு கேட்க இத சிசியோட அப்பா கேட்டுறாரு, ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கும் மனசு இல்லாம பிள்ளைங்களை காப்பாத்தணுமே அப்படின்னு வேலையை விட நின்னுட்டு இந்த உண்மையை மறைச்சு வச்சிருக்காரு. உண்மையாவே உன்னோட அதிர்ஷ்ட ஜாதகம்பான்னு சொல்ல பக்கத்துல வர சிசியும் அதை கேட்டுறா, ஷாக் ஆயிடுறா. ஜின்ன சிசி 2 பேரும் ஒன்னா வெளியே வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பாத்தியா கேர்ஃபுல்லா அவ பிளான் பண்ணிருக்கான்னு சொல்ல, அப்போ எத்தனையோ வருஷமா இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒன்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்கா, உன் வாழ்க்கையவே இப்படி அழிச்சிட்டு நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சிசி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஜின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். இங்க ஜின்னோட அம்மா கிட்ட மூத்த மருமக வந்திருக்கா, ஜியோட வைஃப். இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்து பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, எல்லாரும் என்ன பத்தி கேவலமா பேசிட்டு இருக்காங்கன்னு திட்ட ஆரம்பிக்க, ஆனா அந்த பொண்ணு அன்னைக்கே நல்ல பேர் தானே வாங்கியிருக்கா அத்தை அப்படின்னு மூத்த இந்த மருமகளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா சிசி வராங்கிற தகவல் வருது. சரி வர சொல்லுங்க அப்படின்னு ஜின்னோட அம்மா சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் செக் பண்றதுக்காக நம்ம ஜின்னு அந்த ஜோசி எல்லாம் பாப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு போறான். ராஜாவோட சைன் இருக்கு என்கிட்ட, என்ன உள்ள செக் பண்றதுக்கு விடுங்கன்னு சொல்ல ஜின்னு நேரா உள்ள போறான். அப்பன்னு பார்த்தா அவன் அசிஸ்டன்ட் எனக்கு வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். சிசி உள்ள வந்து பெருசா வணக்கம் ஒண்ணு போடுறா. காலில் விழுந்து வணங்குறோன்னு கூட உனக்கு தெரியாதான்னு வேலைக்கார பொண்ணு திட்ட ஆரம்பிக்க சிசி வேகமா காலில் விழுந்து ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. பரவாயில்லையே வணக்கம்லாம் நல்லா சொல்றியேன்னு ஜின்னோட அம்மா கேட்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள இந்த வேலைக்கார லேடி உன்னை யாரும் எந்திரிக்க சொல்லல, அவங்க சொல்ற வரைய மண்டி போட்டே இருக்கணும்னு சொல்ல சிசியும் ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு அங்கேயே மண்டி போட்டுட்டு இருக்கா. என்னம்மா உங்க அம்மாவை பத்தி நான் கேள்விப்பட்டேன், ஏதோ சின்னதா பிசினஸ் பண்றவங்களோட பொண்ணாமே அவ எப்படி உங்க குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சா, இல்ல அம்மாக்கு பொண்ணுக்கெல்லாம் ஒரே பழக்கமா, இருக்கிறதுலே பெரிய ஆள் யாருன்னு பார்த்து அவங்கள வளைச்சு போடுறது அந்த பழக்கம் தான் உனக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்க என் அம்மா எவ்வளவு சின்ன குடும்பத்துல இருந்து வந்தாலும் என்ன நல்லா வளர்க்கறத உறுதிப்படுத்திட்டு தான் செத்து போனாங்க, சில பேரை மாதிரி பிள்ளைங்களை வளர்க்க துப்பில்லாதவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட என்னையும் அசிங்கப்படுத்துற இவ்வளவு அரங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார லேடிக்கு ஆணை போடுறா ஜின்னோட அம்மா. சிசி அடிக்கிறதுக்கு வேலைக்கார லேடி வர சிசி கையை பிடிச்சு முறுக்கி விட்டுடுறா. சிசியை பிடிக்கிறதுக்கு 4 பேர் வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த மூத்த மருமக அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, இறந்து போனவங்களை பத்தி எதுக்காக தப்பா பேசிக்கிட்டுன்னு சொல்ல இவ்வளவு அடிங்க அப்படின்னு மறுபடியும் ஜின்னோட அம்மா சொல்லிட சிசிய பலாறு 4 அறை விட்டுடுறாங்க. இவளுக்கு ஏற்கனவே வேற யார் கூட எந்த தொடர்பும் இல்லைன்னு எப்படி நம்புறது, இவளை கூட்டு போயிட்டு இன்னொரு வெர்ஜினா தான் இருக்காளான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்ல எவ்வளவு தைரியம் என்ன அசிங்கப்படுத்துறதுக்குன்னு சிசி கத்திக்கிட்டு இருக்கா. அவளை தரன்னு எழுதிட்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டா இங்க பாரு அவங்க அம்மா இறந்து போனதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல, அவகிட்ட தனியா நல்ல பேர் வாங்க பாக்குறியா அப்படின்னு ஜின்னோட அம்மா மூத்த மருமக கிட்டையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. சிசிய வேலைக்கார லேடி கூட்டு போயிட்டு இருக்க. சிசி உள்ள போறவ ஒரு பூச்சாடியை உடைச்சிட்டு அதுல இருந்து ஒரு சின்ன பீங்கான் துண்டை எடுத்து அந்த வேலைக்கார லேடி கையை கீறி விட்டுடுறா. மத்த எல்லாரையும் வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த வேலைக்கார பொண்ணு வெளியே போக சொல்லிடுறா. உடனே நான் நிறைய கேள்வி கேட்கணும், உனக்கு ஈரத்துக்கு முன்னாடி இந்த பீங்கான் துண்டுல லேசா விஷத்தை போட்டுட்டேன், நான் மாத்து மருந்து கொடுக்கலன்னா நீ செத்து போயிடுவ, நான் சொல்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுன்னு சொல்ல அந்த பொண்ணு என்ன நல்லா கேட்கணுமோ கேளுங்க பதில் சொல்லிடுறேன், மாத்து மருந்த முதல்ல கொடுங்க அப்படின்னு கேட்க மூத்த இளவரசிக்கு ராணிகள்லயே யாரு க்ளோஸ்ன்னு கேட்க ஏற்கனவே 6வது இளவரசனோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க க்ளோஸ், அடுத்த பேரரசி ரொம்ப க்ளோஸ். இந்த மூத்த இளவரசி சொன்னதாலதான் இந்த பேரரசி இப்போ எம்ப்ரஸாவே ஆனாங்க, இல்லைன்னா ஆயிருக்க முடியாதுன்னு சொல்ல ஓ அப்படியா கதை அப்படின்னு கேட்டுட்டு 20 வருஷமா யாராவது ஆயமாவா இருக்காங்களா அது தெரியுமான்னு கேட்க அது எப்படிங்க எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரியாது அப்படின்னு இந்த வேலைக்கார பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வேகமா நம்ம இந்த சித்தி இருக்காளே அவளை பாக்குறதுக்கு அவளோட சொந்த பொண்ணு ஜியாங் அவ வந்துடுறா. அம்மா எப்படி இருக்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, உன்னை நான் கடைசி வரைய பார்க்கவே முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன் அவங்க அம்மா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை என்ன ஜின்னு வந்து காப்பாத்திட்டாரு, காப்பாத்தலன்னா நேரத்துக்கு நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன், ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படும் நினைக்கிறேன், நம்ம போலாமான்னு கேட்க முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காதம்மா, அவங்க எல்லாம் நம்ம இல்லாம ஜாலியா தான் இருக்காங்க, அப்பா அங்க இருந்து நீ போனதுக்கு அப்புறமா உடனே அவரோட 2வது பொண்ணாடி கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டாரு, அவங்க ஃபேமிலியை அவங்க பார்த்து ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்களா அபிஷியல் வைஃபாவும் ஆக்கிட்டாரு, இனிமே உன நீ இருந்தாலும் சரி செத்தாலும் சரி அவருக்கு கவலை இல்லைன்னு சொல்ல இனிமே நான் என்னடி பண்ண போறேன் அப்படின்னு அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அம்மா எனக்குன்னு தனியா லைஃப் இருக்கு, என்னால உன்னை கூட்டு போய் வச்சு வாழ்க்கை ஃபுல்லா நல்லா பாத்துக்க முடியும், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் வாமான்னு சொல்ல அவங்க அம்மா அழுதுட்டே அம்மா சிசிக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க வா நான் சொல்றேன் அப்படின்னு ஜியாங் கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க சிசிய மறுபடியும் அங்க ஜின்னோட அம்மா முன்னாடி கூட்டு போயிட்டு இந்த பொண்ணு கிளீனா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட என்ன உடம்ப வர செக் பண்ணிட்டீங்க, என்ன அசிங்கமா பண்ணி அடிக்கவும் செஞ்சுட்டீங்க, இதுக்கு மேல நான்
நான் இங்க இருக்கணுமா கிளம்பணுமான்னு கேட்க, அது எப்படி நீ கிளம்ப முடியும், இங்க உள்ள மந்திராலாம் இருக்கும்ல அதெல்லாம் போய் எடுத்து எழுது, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எழுதுற, தூங்குறதுக்கு டைம் கிடையாதுன்னு சொல்லு சிசிய மறுபடியும் அங்க இருந்து கூட்டு போறாங்க. இங்க நம்ம ஜியாங்கும் அதே மாதிரி நம்ம ஜியாங்கோட அம்மா அந்த சித்தியும் ஒன்னா அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த ஊரை பார்க்கும் போதே இந்த சித்திக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. இந்த வாழ்க்கைக்காக இப்படி வரப்போற ஒரு முடிவுக்காக தான் நான் இவ்வளவு சூழ்ச்சி பண்ணனா, எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டனான்னு யோசிச்சுட்டு சிசியை எவ்வளவோ கேவலமா நடத்தினேன். ஆனா சிசி தான் எனக்கு என் பொண்ணையும் அவளுக்கு ஒரு வீட்டையும் திரும்ப கொடுத்திருக்கான்னு சொல்ல, ஜியாங் உடனே பார்த்துட்டு கவலைப்படாதமா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சிசிக்கு ஹெல்ப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க சிசி உட்காந்து எழுதிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு மறுபடியும் இந்த மூத்த மருமக வரா. அத்தை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா, என்னையும் இப்படிதான் ஸ்டார்டிங்ல கஷ்டப்படுத்தினாங்க, நான் உனக்கு டீ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் ஒன்னா டீம் ஆயிட்டோம்னா நமக்கு வரப்போற பிரச்சனைகள்லாம் சேர்ந்தே சமாளிக்கலாம்னு சொல்ல, சிசி பாக்குறா, எங்க வீட்ல எங்க அம்மா நான் பிறந்ததுமே இறந்து போயிட்டாங்க, சித்தி தான் வந்து குடும்பத்தை பாத்துக்க ஆரம்பிச்சாங்க, அப்போ அவங்க எங்களுக்கு மிச்சம் இருக்கிற கறித்துண்டு, அதுவும் ஈரமான கறித்துண்டை தான் கொடுப்பாங்க, அதை எரிச்சுதான் எங்க உடம்ப நாங்க சூடாக்கிக்கணும், மட்டமான துணியை தான் கொடுப்பாங்க, ஆனா அதையும் சிரிச்சுட்டே வந்து கொடுப்பாங்க. அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, யாரு உண்மையா பாசம் காட்டுறாங்க, யாரு ஃபேக்கா சிரிச்சுட்டே பாசம் காட்டுறாங்க அப்படிங்கறத எனக்கு அந்த சின்ன வயசுலயே பார்த்து பழகிருச்சு. அதனால தேவையில்லாம உங்க டீ எல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், அதனால நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுங்கன்னு சொல்ல, என்னம்மா இப்படி பேசுற அப்படின்னு அங்கிருந்து அவ கிளம்பி போக ஆரம்பிக்கிறா. இந்த விஷயத்த நேரா வந்து இந்த வேலைக்கார லேடி ஜின்னோட அம்மா கிட்ட சொல்லிட, எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பேசியிருப்பா, நம்மள எவ்வளவு கஷ்டப்படுத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஜியோட பொண்டாட்டிய சொல்லிட்டு அவகிட்டயே அவ எதிர்த்து பேசுறாளான்னு திட்டிக்கிட்டு இருக்கா. கரெக்டா நம்ம ஜின்னு சிசியை பாக்குறதுக்கு உள்ள வரான். அப்ப ஜியோட பொண்டாட்டி அங்க வந்துடுறா. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமாப்பா அப்படின்னு எல்லா கதையும் ஜின்னு கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக சொல்லிடுறா. ஜின்னு நேரா உள்ள வரான். சிசி எங்க அப்படின்னு கேட்க, உடனே இந்த வேலைக்கார லேடியை பார்த்துட்டு, நான் பொண்ணுங்களை அடிக்கிறது இல்ல, ஒழுங்கா நீயே உன்னை அடிச்சுக்கோன்னு சொல்ல அந்த வேலைக்கார லேடி அவளையே அடிச்சுக்கிறா. உடனே இந்த ஜின்னோட அம்மா பக்கத்துல வந்துட்டு, ஏண்டா மருமகளா வரப்போறவளுக்கு தண்டனை கூட நான் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க, பையனையே ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்லாம வெளியே துரத்து விட்டவங்க நீங்க யாருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தகுதி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஜின்னு கடுப்பாய் கேட்டுட்டு இருக்கான். சிசியை கூப்பிடுறதுக்காக ஜின் அங்க இருந்து கிளம்பிடுறான். சொந்த பையனை யாராவது இவ்வளவு கேவலமா அனுப்புவாங்களா அப்படின்னு ஜின்னோட அம்மாவும் பேசிட்டு இருக்கா. ஜின்னு நேரா சிசியை பார்க்க போயிட்டு அவன் முகத்தை பார்க்க, முகம் நல்லபடியா இருக்கு, வேலைக்காரங்களை வெளியே போ சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். உனக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு. எனக்கு ஒண்ணும் ஆகல, நல்லா தான் இருக்கேன், ஆனா அதுக்குள்ள வந்துட்டீங்க, வேலை முடிஞ்சிருச்சான்னு கேட்க, ஜின்னு மறுபடியும் அவன் முகத்தை பார்த்துட்டு, உன்னை இங்க வரவே விட்டுருக்க கூடாது, இனிமே நம்ம இங்க வரவே வேண்டான்னு சொல்ல, இன்னைக்கு உங்க அம்மாவை பார்த்துட்டோம், நாளைக்கு போய் எம்ப்ரஸ பாத்துடலாம், அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு இப்பதான் கேள்விப்பட்டேன், இவங்களோட அந்த மூத்த இளவரசியோட பெர்மிஷனால தான் அவங்க எம்ப்ரஸாவே ஆனாங்களாம், போய் பாத்துடலாம், உங்களோட பிறப்பு ஜாதகம் என்ன ஆச்சுன்னு கேட்க, வேகமா ஜின்னு, நீ அடி வாங்கின சோகத்துல அதை மறந்துட்டேன் அப்படின்னு அந்த நோட்ஸ் எடுத்து காட்டுறான். சிசியோட அப்பா எழுதுனது, இருக்கிறதுல அதிர்ஷ்ட ஜாதகம் எழுதியிருக்காருல அது இருக்கு, இந்த இங்க யாரும் அழிக்கவோ மாத்தி எழுதவோ முடியாது, ராஜாட்ட போய் இதை நம்ம சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சிசி சொல்ல, அது இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஜின்னு மறுபடியும் அவளை கட்டி பிடிச்சிட்டு, உன்னை அடிச்ச ஒரு அடியும் ஏன் மேல இறங்குன மாதிரி இருக்கு, நல்ல வேலை உன் முகத்துக்கு ஒண்ணும் ஆகலன்னு சொல்ல, அதான் ஒண்ணும் ஆகல, ஃபீல் பண்ணாதப்பா அப்படின்னு சிசி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.